அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டை எப்படி நம்ம எடுத்து வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டபுள் ஹோல் ஸ்டிச்சு. சிங்கிள்னும் போது இது நிறைய இடத்துக்கு இந்த சல்வாருக்கு இந்த சாரீஸ்லலாம் கூட பண்ணுறதுக்கு அண்ட் நெக்கு டிசைன்ஸ்க்கு ஹேண்ட் டிசைன்ஸ்க்கெலாம் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த டிசைனாக இருந்தாலும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி அது வந்து ரொம்ப நம்ம ஹேண்ட்க்கு வந்து செட் ஆகிடும். நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சில்க் த்ரெட் வந்து அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. அப்புறம் நூல் த்ரெட்டு வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம இதுக்கு வந்து இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு மேலே செயின் பாருங்கள், மேலே செயின் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே எடுத்து கீழே எடுத்துக்கோங்க. எடுத்து லாக் போடுங்க. எடுத்துகிட்டு அகைன் ஒரு செயின் போடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஒன்று போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுட்டு அகைன் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். அந்த லைனுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கீழே லாக் போட்டுக்கோங்க, மேலே லாக் போடாதீங்க. மேலே லாக் போடாமல் அப்படியே கீழே எடுத்துடணும். கீழே எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம செயின் வந்து லாக் போட்டுடணும். ஸோ எந்த கேப் வந்து எப்படின்னா நீங்கள் போடுற லாக்காக இருக்கட்டும், நீங்கள் வைக்கிற சைஸாக இருக்கட்டும், நீங்கள் மேலே எடுக்கிற நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மேலே செயின் வந்து குத்தி நீங்கள் கீழே எடுக்கும் போது எடுக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங்லேயே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டிசைன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஒரு டிசைன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனை வந்து நம்மளால் அந்த கரெக்டான ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே எல்லாமே ரொம்ப சிம்பிள்ஸ்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. நான் இதோட எண்டிங் நோட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒர்க் எப்படி இருந்ததையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் 2 லைன் போட்டேன்னா கரெக்டாக அந்த லைன்ஸ்குள்ளேயே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். லாக்காக இருக்கட்டும், எண்டிங் நாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி மேலேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், கீழே போடுற நம்ம லாக்டு ஸ்டிச்சாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவல்ஸ்டாக இருக்கும். அப்போது நமக்கு பார்க்கவும் வந்து ஒரு டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.